நீ சொன்னது சரியா போச்சு. அந்த மயில்வாகன் என்னை மோசம் பண்ணிட்டான். பணம் கிடைக்கலன்னு கொஞ்சம் நகைகளை கொடுத்து அடகு வச்சு வாங்கிக்கன்னு சொன்னான். நானும் நெசன்னு நம்பி கடையில போய் அடகு வச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் மோசம் பண்ணிட்டான். நான் நகைகளை திருடிட்டேன்னு போலீஸ்ல புகார் வேற கொடுத்துட்டான். பஞ்சவர்ணா, நீ தைரியமா இரு. நான் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறேன். இப்ப என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ளினேன். நீ எனக்கு சொந்தமானாத்தான் அவன் வெளியே வருவான். பஞ்சவர்ணம், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நீ உள்ள போறியா இல்ல அவன் உள்ளேயே இருக்கட்டுமா? என்ன நல்லதுன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. பஞ்சவர்ணா, கதவத்தர பஞ்சவர்ணா. பஞ்சவர்ணா, நம்ம கல்யாணத்துக்காக மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சவர்ணா, கதவத்தர. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாபு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவி அமிர பாக்கியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. சாகக்கூடாது. இந்த மாதிரி கொடுமை இந்த ஊர்ல இனிமே நடக்கவே கூடாது. உன்னை கெடுத்த மயில் வாகனத்தை பழிக்கு பழி வாங்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். லட்சுமி, நான் உன்னை சொன்னா கவுச்சுக்க மாட்டேங்க. பஞ்சவர்ணம் ரொம்ப தெரிஞ்சுட்டான். உன் கால் செருப்பா இருந்து உனக்கு பணியிட செய்யணும்னு அழுதா. ஆமா லட்சுமி, எனக்கே முதல்ல நம்ப முடியல. அக்கா அக்கான்னு ஒண்ணு உயிரையே விடுறான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமேலையாவது நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நம்ம குடும்பம் கெட்டு இருந்ததுக்கு அவதான காரணம். அவளையா கொண்டாந்து இந்த குடும்பத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க. லட்சுமி, நீ ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சானா தான் தெரியும். தப்பு என் பேர்ல தான். இந்த ஊர்ல தையக்காரங்க இருந்த பஞ்சவர்ணத்தை மடக்கி அவளை இரண்டாம் தாரமா கட்டிக்கிட்டது நான் தான். அந்த கோபத்துலதான் அவ ஏதேதோ குழப்பம் பண்ண. என்ன லட்சுமி பேசாம இருக்கிற? நீங்க அப்ப பண்ணது மட்டும் தப்பு இல்லைங்க, இப்ப பண்ண போறதும் தப்பா தாங்க தெரியுது எனக்கு. நான் எந்த காலத்துல இருந்து உங்களை எதிர்த்து பேசியிருக்கிறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. நீங்க போன காரியம் என்ன ஆச்சு? நாகராஜோட அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? கல்யாணத்தை பத்தி எங்க பேசுறது? வாங்கின கடனை தர்றியா இல்ல கழுத்துல துண்டை போட்டு இழுக்கட்டுமான்னு எந்திரிச்சு வந்துட்டாரு. நான் இங்க போனப்போ நாகராஜன் வாசல் நின்றுட்டு இருந்தான். அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சதும் ஆளே காணோம். என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? மீனாவை மறந்துட்டு அவர் மனம் கோணாம நடந்துக்குன்னு சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சு மதுரை பத்தி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பார்த்தேன். அவன் ஆளே காணும்.
போயிட்டு வரேன்டா. நீங்க எல்லாம் என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நான் ரொம்ப அர்த்தம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 2 நாள் தனியா அழுதா நானே சமாதானம் ஆயிடுவேன். ஆனா என்ன கடைக்கார எப்படி சமாதானப்படுத்துறது, பொண்ணு எப்படி வாழ வைக்கிறதுன்னு யாருமே பேசலையே. சமாதானமாகாம எங்கெங்க போகிறாரு? ஒரு புள்ள ஆசைப்பட்டு கட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டாம்னு விளக்கிடுவாரா? கோவம் கொஞ்ச நாள் இருக்கதான் செய்யும். அப்புறம் பேரம் பேத்திய பார்த்தா எல்லாம் சரியாயிடும். கண்ணை தடுத்துக்கிட்டு எழுந்திரிச்சுவாங்க. நீனும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வாங்க. வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்துங்க. நீ மறந்தாலும் மறந்துடுவேன். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு போறேன். ஆனா எங்க இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சேன். இல்ல, புதிய சங்கரும் அவரும் தேனி வரை போயிருக்காங்க. பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் புருஷன் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தினி வேஷம் போடுறிய. போர் உலகத்துல எப்படி எல்லாம் பத்தினி வேஷம் போடுறையா? பத்தினியா இருந்து என்ன தேவையா வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? மரியாதையா விளைப்போ.
அந்த ஆழ்வத்தை வெட்ட குத்தி விடும். சரி, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல. என் மனசை கெடுத்ததே நீதான். வம்பு பண்ணாத. எனக்கு வேண்டிய வச்சுகளை நான் பண்ணித்தரேன். உன்னோட ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். சரி, கையெடுத்து கும்பிடுறேன். கல்விக்கு சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க, இது ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. பிள்ளைங்க எங்க இருந்தா தேய்க்காரவங்களுக்கு என் மேல மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாரத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா. சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்கு பார்த்துட்டேன். அப்புறம் அழுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு நெருப்புல கண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு பணத்துல தான் ஆக்குறேன். பணம் கிடைக்குதுன்னா கொலை கூட செய்வா. ஆனா ஒன்று சொல்லு சாமி, ஆளாகி இவ்வளவு நாள் அந்த ஆள் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ பட்டுக்கு இதாலிய சுருக்க மாட்டி தொங்கிடு. சாமி, கொடுமையெல்லாம் பார்க்காம என்னைக்கோ செத்து சம்பாயிருப்பேன். செத்த போயிடும். ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறூட்ட தாய் வேண்டாமா? அதனாலதான் கண்ணில் அழுதா தீட்டம்மை கலஞ்சிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி, நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரோ, என்ன ஆனாரோ. ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியாம எல்லாரும் உன்னை சகுனி சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா.